இதன் சாவின் பரிபாகம் எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் இருக்கட்டும். இயேசுவை சிலுவையில் அறையும். இவனை சிலுவையில் உத்தரவிடுகிறேன். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் இப்பொழுது அடுத்த நிலைக்காக நாம் செல்வோம். இறை மக்கள் உலக ரட்சகரை தரிசிப்போம். வாருங்கள் இறைமகனே, வாருங்கள். அரசனுக்கு முழுமையை சுட்டுங்கள். மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோருமே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆம், என் முகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இதனை நமக்காக சிலுவை சுமந்தார். நம் சிலுவைகளை பிறர் மேல் சுமத்தாம் நாம் ஜெபம். இயேசுவே, நீர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றதை தியானித்து உம்மை ஆராதிக்கின்றோம். எங்களுக்கு இவ்வுலகில் வருகிற வேதனைகளையும் தீமைகளையும் பொறுமையோடு அனுபவிக்க அருள் தாரும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும், எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரணத்தின் சுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறப்படுவார்களாக. ஆமென். இயேசு முன்னே செல்ல நாம் இறை மக்கள் பின்னே செல்லவும். சிறு பிள்ளைகள் விளையாட்டு இல்லாமல் பயபக்தியோடு ஜெபித்து இதில் பங்கேற்கும்.
அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். சிந்தனை: நாம் யாரையும் புறக்கணிக்காமல் கிறிஸ்து இயேசு போல் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வோம். ஜெபம். இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே முதல் முறை குப்புற விழுந்ததை தியானித்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம். நாங்கள் செய்கிற பாவங்களிலே மூர்க்கராய் நிலை கொள்ளாமல் உடனே அவைகளை விட்டு எழுந்திருக்க உதவியருளும் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். அவர் இகழப்பட்டார். வழியை விட்டு இல்லைங்கப்பா, வழியிடுங்க. அம்மா, அம்மா, என் அன்பு தாயே, என் அன்பு மகனே, உன்னை இந்த நிலையில் காணவா என் உடலில் உயிர் ஒட்டி கொண்டுள்ளது. உன் மகன் படும் பாட்டை பார்த்தாயா? அன்று ஏரோதின் சதியிலிருந்து காத்தது, காணாமல் போன உன்னை ஆலயத்தில் கண்டுபிடித்தது. இன்று இந்த கொடூர சிலுவைக்கு வாரி கொடுக்கத்தானா? அம்மா, என் தந்தையின் திருவுளத்தை ஏற்று இன்று இந்த துன்பக் கிண்ணத்தில் குடிக்கிறேன். சிறு வயதில் உன்னை அள்ளி எடுத்து ஊட்டிய பாலமுது இன்று உதிரமாய் சிந்துகிறது. இனத்தில் வரலாற்று காலம் தொட்டு இன்று வரை மனித குலத்தில் பெண்ணிற்கு 2ஆம் இடத்தையே உலகில் இறைவனின் முதல் பிரசன்னம் தாய்மை. கொடுக்க பிரகாசிக்கும் நிலவு, விழுதுகள் மண்ணில் தன்கரம் வரலாற்று காலம் தொட்டு இன்று வரை மனித குலத்தில் பெண்ணிற்கு 2ஆம் இடத்தையே இச்சமூகம் கொடுத்துள்ளது. ஆணை சார்ந்தே பெண் வாழும் போலி மரபு எல்லா திசைகளிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளது. சேற்றில்தான் செந்தாமரை வளர்வது போன்று வாழ்பட்ட அடிமை சமூகத்திலிருந்து வீரம் கொப்பளிக்க ஒரு வீர மகள் முளைத்தெழுந்தாள். ஆதரவற்ற ஆண்டவரின் திருமுகத்தை துடைக்க யூதரின் அரசர் நடந்து நடந்து களைத்து விட்டார். எருசலேம் ஆலயத்தை இடித்து 3 நாட்களை கட்டுவதற்கு இந்த சிலையை சுமந்து 3 மணி நேரம் கூட நடக்க முடியவில்லை. வழிவிட்டு நிலங்கப்பா.
செயலும் நினைவு கூறப்படும். இயேசுவே, இந்த அவலையின் நாள்களுக்கு அன்பு பரிசாக உம் திருமுகத்தையே பறித்து விட்டீரே. நான் மிகவும் பேறு பெற்றவள். இடத்தில் கவனித்து சீக்கிரம் நடக்க செய்யலாம். அடியுங்கள். என்னால் இயலவில்லையே. உலக ரட்சகருக்கு இது கூட இயலவில்லையா? சீக்கிரம் நட. சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த இடத்திலே தள்ளாடி கொண்டிருக்கிறாய். உன்னை என்னடா இவன் மீண்டும் விழுந்து விட்டான். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடலுக்கு தாவீதின் மகனே, இறைவனே, இயேசுவே, ஐயோ, உமக்காய் இந்த நிலை. ஏம்மா இங்க ஒப்பாரி வைக்கிறீங்க? வீட்டை பார்த்து நடக்குமா? இயேசுவே, மரியின் மகனே. எருசலேம் மகளிரே, நீங்கள் அனைவரும் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஐயா, நீ நல்லவை என்று வேறொன்றும் செய்யவில்லையே. உமக்காய் சிலுவை பரிசு. அம்மா, என் நிலையை கண்டீர்களா? பச்சை மரத்திற்கே இப்பாடு என்றால் பட்ட மரத்தின் கதியை எண்ணிப் பாருங்கள். கலங்காதிருங்கள். அங்கங்கள் அவதியிலும் அவலத்திலும் ஆறுதல் ஒளியை தரும் அருளாளரே, ஐயா, எங்கள் பாவங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள். கண்ணீர் எடுத்ததெல்லாம் போதும். இவனை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எல்லாம் போதுமா? ஹலோ. பெருந்திரளான என்ன
முறைதான் சுமக்க ஆயத்தமாகிறது பரந்த இம்மண்ணுலகம். அநீதி பூமிக்கு மூன்றில் 2 பங்கு தொலைவை கடந்து விட்டோம். இன்னும் ஐயோ, என்னால் முடியவில்லை. என் கால்கள் இரண்டும் தடுமாறுகிறதே. உன்னால் முடியாது, நாங்கள் முடித்து காட்டுகிறோம். அம்மா, ஐயோ! என்னடா இவன் சும்மா எழுந்து கொண்டிருக்கின்றான்? கேட்க மாட்டான். கயிறை கட்டி தரத்தரவென இழுங்கள். எழுந்து நட. அவர் தம் துன்ப வாழ்வின் பயனைக் கண்டு நிறைவடைவார். அவர்களின் தீச்செயலை தாமே சுமந்து கொள்வார். ஆதலால் நான் அவருக்கு மதிப்பு மிக்கவரிடையே சிறப்பளிப்பேன். அவரும் வலியவரோடு கொள்ளை பொருளை பங்கிடுவார். ஏனெனில் அவர் தம்மையே சாவுக்கு கையளித்தார். கொடியோருக்காக பரிந்து பேசினார். சிந்தனை: நம் பாவம் மன்னிக்கப்பட பிறரின் தீச்செயலை மனதார மன்னிப்போம். ஜெபம்: இயேசுவே, நீர் சிலுவையின் கீழே 3ஆம் முறை குப்புற விழுந்ததை தியானித்து உம்மை ஆராதிக்கிறோம். தேவதூதன் போகின்றார், தேவபூமி அழைப்பதென்று மேரி மைந்தன் போகின்றார். உலகை சுமக்கும் தோள்களிலே சிலுவை சுமந்து போகின்றார். ஒளி வழங்கும் கண்களிலே உறுதி தந்து போகின்றார். உறுதி பொங்கும் வேளையிலும் கோபமின்றி போகின்றார். சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மண்ணுலகம் பச்சை பட்டாடை கட்டி அழகாய் சிரிக்க, விண்ணுலகம் நீலவண்ண முகிலை ஆடையாய் போர்த்த, வான்முட்டு மலைகள் தூயவெண் பனியை ஆடையாய் உடு. சும்மா பேசிக் கொண்டிருக்காமல் வந்த வேலையை முடித்துவிட்டு சீக்கிரம் போகலாம். முதலில் இவன் ஆடைகளை களைய வேண்டும். அவன் அங்கேயே மெதுவாக அகற்றுங்கள். இது மேலிருந்து கீழ் வரை தையல் இல்லாமல் நெய்யப்பட்டுள்ளது. இந்த அங்கியை நான் எடுத்துக் கொள்கிறேன். இல்லை இல்லை, யாருக்கு கிடைக்க போகிறது என்று சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கலாம். அந்த அங்கி எனக்குத்தான். வெற்றி வெற்றி, சீட்டில் என் பெயர் தான் உள்ளது. இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென்.
ஓலையில் எழுதிய தீர்ப்பை இறைமகனின் திருவுடலில் 3 ஆணிகள் எழுதின. இயேசுவின் தேகத்தில் உள்ளூர பதிந்த ஆணிகள் தங்களுக்குள் மெதுவாக யூதரின் அரசருக்கு நாம் ஒப்பற்ற பரிசு வழங்கலாமா? பரிசு இதோ. நோயாளியை தொட்டு குணமாக்கிய உன் வழக்கைக்கு அழகான இந்த ஆணி பரிசு. பாவியை கடவுளோடு சேர்த்த இறைமகனே, உன்னை சிலுவையோடு சேர்த்து விட்டோம் பார்த்தாயா? தன் தந்தையின் கரத்தில் ஓய்வு கொண்டது. நான் யூதர்களின் அரசன் என்று அவன் கூறியதாக எழுதிய பலகையை கொண்டு வந்து மாற்றினேன். தந்தையே, இவர்களை மன்னியும். இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். இன்றே நீ என்னுடன் வான்வீட்டில் இருப்பாய். அம்மா, இதோ உன் மகன். யோவான், இதோ உன் தாய். தாகமாய் இருக்கிறது. இவனுக்கு தாகமா இருக்கிறதா? குடிக்க ஏதாவது கொடுப்போமா? இந்த கடற்காடியை குடி. எல்லாம் நிறைவேறிற்று. தந்தையே, ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் நாம் எதை இழந்தாலும் அதை நமக்காக இறைவன் தருவார். எனவே பிறருக்காக எதையும் இழக்க தயாராகும். ஜெபம். திவ்ய இயேசுவே, நீர் சிலுவை மரத்தில் உயிர் விட்டதை தியானித்து உம்மை ஆராதிக்கின்றோம். நாங்கள் உம்மை மாத்திரமே அன்பு செய்து அருள் நிலையில் இருந்து விண்ணுலகில் உம்மோடு
சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரணத்தில் விசுவாசியுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். இயேசுவின் உடலை அவருடைய தாய் மரியாளின் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிய சோஸ்திரம் பண்ணுகிறோம். அதே என்றால் அதிர்ஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை தாலாட்டி வளர்த்தவள், அல்லும் பகலும் கண்மணி என காத்தவள், பார்வையால் மகனின் வேதனையை சுமந்தவள், உயிருடன் இயேசுவை உலகிற்கு தந்தவள், தன் மகனின் உயிரற்ற தேகத்தை உடலில் தாங்கிய அன்னை உருகுலைந்து போனாள். அம்மா, இதோ உன் மகனின் திருவுடல். பாவிகளின் பாவம் கழுவரம் ஏறிய என் திருமகனே, தாய்க்கு ஈமக்கடன் செய்வதுதானே தனையின் கடமை. இன்று உனக்கு ஈமக்கடன் செய்யும் பொல்லாத காலம் எனக்கு. அன்று வானதூதர் பேர் பெற்றவர் நீர் என்று மொழிந்த போது மகிழ்ந்த என் இதயத்தில் இன்று வலியின் வாழ்வோடு உள்ளது. சைடில்